ஹாய் ஆல் வெல்கம் டு எவ்ரிவன். உழைக்கும் கரங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ பத்தி நம்ம பார்க்க போறது என்ன பார்த்தீங்கன்னா, வனமை சிம்போட பிகர பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடயும் சேர்ந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் பதிவு பண்ற தகவல் வந்து உங்களை வந்து சேர்ந்தடையுங்க. ஸோ வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போகலாம். ஸோ வீடியோ பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, என்ன பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு இன்ட்ரோன்னு சொல்ல விரும்புறேங்க. என்னோட நேம் சரவணன். நான் வந்து பார்த்தீங்கன்னா, சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோவா சிபால வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். டாக்டர் அக்ஷய் பாணிகிராய் சார் கீழ. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் அம்ரீன் ரவிக்குமார் சார் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் ஆயிருக்கேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளூ வெயிட் கமர்ஷியல் லேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, லேப் இன்சார்ஜா ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு 1 இயர். அங்க வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஃபார்மர் சாம்பிள் வந்து லேப்ல ரிசீவ் ஆகும். ஸோ அந்த சாம்பிள் வந்து பிசிஆர் சாம்பிள், வாட்டர் குவாலிட்டி சாம்பிள வந்து பார்த்தீங்கன்னா, அனலைஸ் பண்ணி ஸோ அதோட பேஸ்ட் ஆன் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து கம்பெனி மெடிசன் வந்து சஜஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியால வந்து பார்த்தீங்கன்னா, நேஷனல் அக்வாகல்ச்சர் குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயாலஜிஸ்ட்டாவும் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனலைசரா வந்து பார்த்தீங்கன்னா, பயோசெக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. ஸோ என்னோட ஜர்னில எனக்காக எப்போதும் சப்போர்ட்டிவா இருக்கிற என்னோட மோட்டிவேட்டர்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, தேங்க்ஸ் சொல்ல விரும்பிக்கிறேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட வியூவர்ஸ் அண்ட் சிம் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். ஸோ வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து நம்ம பார்க்க போறது என்ன பார்த்தீங்கன்னா, சிம் பிஹேவியர பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த சிம் பிஹேவியர் மூலியமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு கல்ச்சர் மானிட்டர் பண்றதுக்கும், ஒரு ஃபார்மிங் பண்றதுக்கும் பயன்படுதுங்க. ஸோ நம்ப வளர்க்குற ஒரு அனிமல் பத்தின ஒரு பிஹேவியர் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால, நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? எந்தெந்த டைம்ல எப்படி ஃபீடிங் குடுக்கலாம்? அத எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிற விவரத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கண்டிப்பா நம்ம வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்மிங் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. அண்ட் அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ஹேப்பினஸ ஷேர் பண்ணணும்னு விரும்பிக்கிறேன் உங்ககிட்ட. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளா வந்து ஒரு ஆடியோ ரெக்கார்டர் வந்து வாங்கணும்னு நெனச்சேன். வாங்கிட்டேங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னோட வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா, இது மூலியமா இந்த மைக்ரோஃபோன் மூலியமா மட்டும் தான் நம்ம ஆடியோ பதிவு பண்ற மாரி இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இது மூலியமா நம்ம ஆடியோ பதிவு பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பதிவுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆடியோ பதிவு இது மூலியமா தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ரொம்ப நாளா சர்ச் பண்ணி வாங்குனேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, சவுதி ரியாலுக்கு ரூ. 400 வரும். அண்ட் நம்ம ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ரூ. 8000ங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஆடியோ கிளாரிட்டி குடுக்குங்கிறதுக்காக வாங்கியிருக்கேன். ஸோ வாங்க நம்ம அடுத்ததா நம்ம ஷிம் பிகர பத்தி பார்க்க போலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது என்ன பார்த்தீங்கன்னா, ஷிம்போட எக்குங்க. ஸோ இந்த எக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஹேட்சிங் ஸ்டேஜ்ல இருக்குங்க. இந்த ஹேட்சிங் ஸ்டேஜ்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எக்க வந்து மைக்ரோஸ்கோப்ல நீங்க வச்சு பார்க்கறதுனால, அதோட குரோத் ஸ்டேஜ நீங்க வந்து அப்சர்வ் பண்ணலாங்க. இந்த குரோத் ஸ்டேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ஜர்க்கிங் மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ இந்த மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் லார்வா மாறிடுச்சுங்க. ஸோ இந்த மூவ்மெண்ட் மூலியமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம், அனிமலோட ஷிம்போட எக் வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்டிவா இருக்கு. ஆல்மோஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, அதோட எக் வந்து லேயர வந்து பார்த்தீங்கன்னா, உடைச்சுக்கிட்டு வெளிய வரும். ஸோ வெளிய வரும்போது நீங்க மைக்ரோஸ்கோப்ல பார்த்தீங்கன்னா, செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். இது வெளிய வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 செகண்ட் இல்லனா 2 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சைலன்ட்டா இருக்கும். எந்த ஒரு ஸ்விம்மிங் ஆக்டிவிட்டி இருக்காது. கொஞ்ச நேரம் அப்புறமா பார்த்தீங்கன்னா, ஸ்விம்மிங் ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ இது மூலியமா நம்ம வந்து நம்ம லார்வா வந்து ஹெல்த்தியா இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அண்ட் அடுத்ததா நம்ம பார்க்க போறது என்ன பார்த்தீங்கன்னா, நாய்ஸ் பொல்யூஷன். ஸோ நாய்ஸ் பொல்யூஷன் மூலியமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபீடிங் ஹேபிட் வந்து சேஞ்சஸ் ஆகுங்க. ஸோ நாய்ஸ் பொல்யூஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா, அதோட ஃபீடிங் பிஹேவியர் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காதுங்க. சரியான நேரத்தில சரியா ஃபீடிங் எடுத்துக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாய்ஸ் பொல்யூஷன கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேச்சரில வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேட்டிங் ப்ராசஸ்ல வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்குங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஹேச்சரிக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, ஹேச்சரில ஒர்க் பண்றவங்களுக்கு தெரியும். ஸோ இறால் வந்து பார்த்தீங்கன்னா, அது மேட்டிங் ப்ராசஸ்க்காக வந்து டேங்க்ல வந்து எடுத்து விட்டுருவாங்க. விட்டுட்டு வெளிய போயிடுவாங்க. எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க. இன்கேஸ் டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா, அங்க வந்து பார்த்தீங்கன்னா, சரியா ஒரு மேட்டிங் ப்ராசஸ் நடக்காது. அண்ட் எக் லேயிங் ப்ராசஸ் நடக்காது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நம்மளோட புரொடக்ஷன் வந்து அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாய்ஸ் வந்து பொல்யூஷன வந்து ஹேச்சரி ஸ்டேஜ்ல கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபார்மிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதோட ஃபீடிங் சேஞ்சஸ் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகும். ஸோ அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு நாய்ஸ் பொல்யூஷன கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோடோடிக் ரெஸ்பான்ஸ் பிஹேவியர். இந்த பிஹேவியர் மூலியமா வந்து நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான நாப்லி வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா,
ஒரு நாப்லி 5 ஸ்டேஜில வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு லைட் அடிச்சு, அந்த லைட் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தி நாப்லிய வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. மூலியமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான நாப்லிய நம்ம செலக்ட் பண்றதுனால, ஒரு சக்சஸ்ஃபுல்லான கல்ச்சர் பண்றதுக்கு உதவுதுங்க. அண்ட் அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சீடு செலக்ஷன்ங்க. இந்த சீடு செலக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் லார்வா ஸ்டேஜில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து போஸ்ட் லார்வா வந்து எடுத்து ஒரு டப்ல வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்து அனிமல் விட்டு வாட்டர வந்து ஸ்டிர் பண்ணீங்கன்னா, இந்த எறா வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் டைரக்ஷன்ல அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ரன் ஆகுதுன்னா, இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எறா வந்து மூவிங் இருக்குங்க. ஸோ இது மூலியமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சக்சஸ்ஃபுல்லான சீடு செலக்ஷன் பண்றதுக்கு உதவுதுங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன பார்த்தீங்கன்னா, ஃபீடிங் ஹேபிட்ஸுங்க. இந்த ஃபீடிங் ஹேபிட்ஸில வனமே வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டம் ஃபீடருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மிங்கில வந்து பான் பாட்டத்த கிளீனா வச்சுக்கோங்க. பான் பாட்டம் கிளீனா இல்லன்னா, இது ஒரு பாட்டம் ஃபீடருங்கிறதுனால நமக்கு அதனால சில இஷ்யூஸ் வருங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பான் பாட்டத்த கிளீனா வச்சுக்கோங்க. அண்ட் சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டேங்க்ல வந்து ஃபீடு குடுக்கும்போது, இது மேல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபீட் எடுத்துக்கும். அண்ட் அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போறது ஸ்மெல் பிஹேவியர்ங்க. ஸ்மெல் பிஹேவியர்னா எறாவுக்கு வந்து மூக்கு இருக்கா? நோஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்குங்க. ஸோ அது வந்து எது மூலியமா செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டனா மூலியமா செயல்படுதுங்க. ஸோ இந்த ஆண்டனா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நோஸ் மாரி ஃபங்ஷன் ஆகுதுங்க. ஸோ இது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்மெல் பண்றதுக்காகவும், ஸோ ஒரு பேட் ஸ்மெல் வருது அப்படின்னா, அது தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், இன்கேஸ் ஏன்னா ஃபீடு நம்ம குடுக்குறோம். ஃபீடோட ஸ்மெல் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் பயன்படுதுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு சில கம்யூனிகேஷனுக்கு இந்த ஆண்டனா பயன்படுதுங்க. அண்ட் அடுத்ததா நம்ம பார்க்க போறது என்னன்னா, கெனபாலிஸ்டிக் பிஹேவியர். அது என்ன கெனபாலிஸ்டிக் பிஹேவியர்ன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட இனத்தையே வந்து அது சாப்பிடுறதுக்கான எபிலிட்டி இருக்குங்க. ஸோ இது எதனால நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சரியான ஃபீட் மேனேஜ்மென்ட் இல்லாதனால, ஓவர் ஸ்டாக்கிங் குடுக்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக்கிங் டென்சிட்டி அதிகமா இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட இனத்தையே அது சாப்பிடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான ஒரு எறா இருந்துச்சுன்னா, ஒரு வீக்கான எறாவ வந்து பார்த்தீங்கன்னா, மோல்ட்டிங் டைம்ல வந்து இந்த மாரி வந்து இது சாப்பிடுங்க. ஸோ இது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சர்வைவல் லாஸ் ஆகும். இல்ல மோர்டாலிட்டி இஷ்யூ வரும். ஸோ இத நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபீட் மேனேஜ்மென்ட் ப்ராப்பரா இருக்கும். அண்ட் ஸ்டாக்கிங் டென்சிட்டி ப்ராப்பரா பார்த்துக்கோங்க. ஓவர் க்ரௌடிங் இல்லாம பார்த்துக்கோங்க. அண்ட் அடுத்ததா நம்ம பார்க்க போறது ஒரு நக்டர்னல் ஆக்டிவிட்டி. இது அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, எறா வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கும். பகல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்காது. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எறா வந்து தூங்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா தூங்குங்க. அது வந்து ஸ்லீப் வேக்கிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தூங்குற மாரி அது தூங்காதுங்க. ஜஸ்ட் ஒரு இடத்துல வந்து ஹைட் ஆயிக்கும். ஸோ, மறைஞ்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து அமைதியா இருக்குங்க. ஸோ, அதுதான் வந்து அது ரெஸ்ட் எடுக்கிற டைமு. ஸோ, அதுதான் ஒரு ஸ்லீப்பிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த எறாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் க்ரவுடா ஒண்ணா சேர்ந்திருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, தன்னை வந்து ஒரு பிரிடேட்டர் மூலியமா பாதுகாத்துக்கிறதுக்காகவும் இந்த மாரி செயல்படுங்க. அண்ட் அடுத்ததா நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொரோடியாய்டு எஸ்கேப் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் மூலியமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதோட அதாவது வந்து வால் பகுதி, இந்த டெல்சன் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் எதனா ஒரு பிரிடேட்டர் வருது, தன்னை வந்து தாக்குறதுக்கு எதனா ஒரு அனிமல் வருதுன்னா பார்த்தீங்கன்னா, இது பேக் சைட் ஜம்ப் ஆயி, மூவ் ஆயி போகுங்க. ஸோ, தன்னை வந்து ஒரு பிரிடேட்டர்லருந்து பாதுகாத்துக்கிறதுக்காகவும், ஜம்ப் ஆகுறதுக்கும் பயன்படுதுங்க. அண்ட் அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ரீப்ரொடக்டிவ் பிஹேவியர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபீமேல் எறாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட பார்ட்னர வந்து சூஸ் பண்ணி மேட் பண்றதுக்கான ஒரு ஃபங்ஷன் இருக்குங்க. ஸோ, சரியான ஒரு மேல் பார்ட்னர சூஸ் பண்ணி ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மேட்டிங் ப்ராசஸ் நடக்குங்க. இது மூலியமா நம்ம வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு புரொடக்ஷன் பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்க போறது என்ன பார்த்தீங்கன்னா, என்விரான்மென்டல் சேஞ்சஸ்ங்க அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸுங்க. இது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு டிஃபரெண்ட் டேங்க்ல வந்து நீங்க வளர்க்குறீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அதோட பாடியில வந்து ஒரு கலர் சேஞ்சஸ் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் வந்து ஒரு எஃபெக்ட் இல்லன்னா ஒரு வைரஸோட எஃபெக்ட் இருந்தா, அதோட ஆண்டனால வந்து கலர் சேஞ்ச் இருக்கும். ப்ளே பூல்ல வந்து கலர் சேஞ்சஸ் ஆகும். இந்த சிம்ப்டம்ஸ் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து அனிமல் வந்து நம்மளோட டூரிங் கல்ச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்த்தியா இருக்கா இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுதுங்க. அண்ட் சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மிமிக் மூலியமா எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது. இது டேங் மூலியமா இல்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயோஃப்ளாக் கல்ச்சர் பண்றீங்க, இல்ல வேற எதனா ஒரு கல்ச்சர் பண்றீங்கன்னா, அது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு கலர் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த தகவல் வந்து பயனுள்ளதா இருந்ததுன்னா, நண்பர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.